நீங்களும் வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க, இது நடக்கும் என்று, இது நிறைவேறும் என்று என்ன பண்றீங்க? வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க. உங்களுடைய விசுவாசத்தின்படியே என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். நீங்க வெறும் வார்த்தையை மாத்திரம் வாசித்து ஜெபம் செய்து அப்படியே மூடிட்டு போயிட்டீங்கன்னா அது எப்படி கிரியை செய்யும்? விசுவாசம் தான் பண்ண முடியும், பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய முடியும். நீங்க வெறும் வார்த்தையை மாத்திரம் வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு அப்படியே போயிட்டீங்கன்னா வார்த்தை கிரியை செய்யும், இது செத்ததாக இருக்கும். அப்போ வார்த்தை உயிர்ப்பிக்கிறது எது? உங்களுக்குள்ளாக இருக்கிற விசுவாசம். அதுதான் வார்த்தையை உயிர்ப்பிக்கிறது. உயிர்ப்பித்து நீங்கள் தங்களுடைய வாயினாலே அறிக்கை செய்யும் போது நீங்கள் எதை அறிக்கை செய்கிறீர்களோ அந்த அறிக்கையின்படி பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். இப்ப நோய் வந்திருந்துச்சுங்க, வார்த்தையினால என்ன பண்ணுங்க? விசுவாசத்தினால கேளுங்க. விசுவாசத்தினாலே கேட்கும் போது உங்கள் விசுவாசத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக கிரியை செய்வார். ஆகினால்தான் என்ன பண்றதுல நிறைய பேர் சுகமடைகிறது கிடையாது.